சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க, மாலை வணக்கம். அதாவது இன்றைக்கி போடுற வீடியோ வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வெட்டின வீடியோங்க. சத்தியமங்கலத்தில் வெட்டின காய், சரிங்களா? வாழைக்காய் வந்து சத்தியமங்கலத்தில் வெட்டின காய். என்னென்ன காய் வெட்டணும்னு சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து சென்னை வண்டிக்கு வெட்டுறோம். சென்னை வண்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன காய் வைப்பாங்கன்னா, இப்போ கேரளா போச்சுன்னா நேந்திரம் கதிலி மட்டும்தான் வைப்பாங்க. இதுவே சென்னை வண்டியாக இருந்தால் செவ்வாழை, தேன் வாழை, கதிலி, நேந்திரம், ஜீனு எல்லாமே கலந்து வைப்பாங்க. கலந்து வெட்டினாவே சென்னை வண்டி தாங்க. அப்புறம் இந்த லோக்கல் தருமபுரி, ஒசூர், மற்றபடி இங்கே சிவகாசி, மதுரை இந்த மாதிரிலாம் போச்சிங்கன்னா ஒவ்வொரு காய் தான் வெட்டுவாங்க. லொக்கேஷன் பொறுத்து அவங்க கேட்குற குவான்டிட்டி பொறுத்து ஒரே காய். செவ்வாழைனா செவ்வாழை வெட்டுவாங்க, தேன் வாழைனா தேன் வாழை வெட்டுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வெட்டுவாங்க. சென்னைக்கு மட்டும்தான் எல்லாமே கலந்து ஒன்றா 14 அடி வண்டி இல்லைன்னா 17 அடி வண்டியில் 7 டன்னு, 8 டன்னு, 5 டன்னு, 6 டன்னு அப்படி வைப்பாங்க, சரிங்களா? அதில் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான் உங்களுக்கு போட்டுக்கிறேங்க. ஒரு சில விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா வாழை எப்படி வெட்டுறாங்க, என்ன ரேட்டு போடுறாங்க அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியறது இல்லை. ஒரு சில விவசாயிகள் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தர் ரேட்டு கம்மியாக போட்டு வெட்டுறாங்க. ஒரு சில வியாபாரி வெட்டுறாங்க, ஆனால் எல்லா வியாபாரியும் வெட்ட மாட்டாங்க. ஒரு சில வியாபாரி வந்து காயை பொறுத்து ரேட்டு போடுவாங்க. காய் நல்லா இருந்தால் அதுக்கு வந்து டாப் ரேட் போடுவாங்க. காய் மோசமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ரேட்டு அந்த காய்க்கு தான் வந்து ரேட்டு போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த லாஸ்ட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்துச்சு பார்த்தீங்களா? நேந்திரம் காய் வந்து 20,000 30,000 தெரியாமல் எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது விவசாயிகள் முக்கியமாக கவனமாக இருக்கணும். எடை போடும்போது, தார் கொண்டு வந்து வெட்டி வண்டிக்கிட்ட வைக்கும்போதும் எடை போடும்போது பக்கத்தில் நின்னிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எத்தனை நேரம் உள்ளே எடுத்து போடுறாங்க. எங்களுக்கு வர்ற வண்டிக்கு அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாலும் நாங்கள் கூப்பிட மாட்டோம். நாங்களும் அந்த வேலையை பண்ண மாட்டோம். ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான். இன்னொரு விவசாயிகிட்ட போய் நம்ம திருட்டு வந்து நம்மளால் பிழைக்க முடியாதுங்க. அதான் தெளிவாக சொல்ல வரேன். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோ வாழை பற்றி, அடுத்தது என்னென்ன வெரைட்டி, எப்படி ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எது செகண்ட் குவாலிட்டி, அப்புறம் வாழையில் என்னென்ன நோய் வருது, இந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா செப்பரேட்டாக போடுறேங்க. இப்போதைக்கு ஒரு முழு வீடியோவை போட்டிருக்கேன் எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் தேன் வாழையில் எது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எதனால் செகண்ட் குவாலிட்டி வைக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை வருது. அது வந்து கள்ளிப்பூச்சி இருக்குது. கள்ளிப்பூச்சி இருந்தால் ஃபஸ்ட்டு போட மாட்டாங்க, சயின்ஸில் தான் போடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. அடுத்து கதிலி எடுத்திங்கன்னா, கதிலி வந்து பார்த்திங்கன்னா கொன்னையோட 10 கிலோ வருதுன்னா 10 கிலோ 12 கிலோ வரலாம் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. கொன்னையோட 5 கிலோ 6 கிலோ தான் வருதுன்னா அதில் விவசாயிகிட்ட பேசி, ஏன்னா கடையில் கொண்டு போய் இறக்கும்போது சயின்ஸ் தான் போடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சயின்ஸ் தான் போட்டு எடுப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வெட்டினது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஏன்னா தார் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த காட்டிலே அதுதான் ஃபஸ்ட்டு கட்டிங், முதல் வெட்டுங்க. உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நோய் வருது, எந்த மாதிரி வெட்டுறாங்க, என்னென்ன ரேட் போடுறாங்க, எந்த குவாலிட்டிக்கு என்ன ரேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.